வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பலாக்கொட்டை பொரியல் எப்படிங்கிறத சொல்கிறேங்க. நான் ஏற்கனவே பலாக்கொட்டையை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. மாவு மாதிரி பாருங்கள், மசிச்சா மசிகிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வேக வச்சு கட் பண்ணி போட்டுருக்கேன் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக. அதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இது பலாக்கொட்டை கேஸுங்கிறதுனால பெருங்காய பொடி வச்சுருக்குங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக, ஏன்னா அது கேஸு. இது செட்டிநாடு பொடி 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு பிஞ்சு, பெருங்காயத்தூள் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். செரிமானத்துக்காக ஜீரகப்பொடியும் ஒரு பிஞ்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்சு எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். செய்முறை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆயில் விட்டுருக்கேங்க, காஞ்சி வச்சு. இப்போ கடுகு, உளுந்து, அந்த வெந்தயக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கடுகு வெடிக்குதுங்க. இப்போ வெங்காயம், இந்த கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்க, சாப்பிட மாட்டாங்க. சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. இந்த பலாக்கொட்டை பொரியல் செய்யலாம், குழம்பும் செய்யலாங்க. இதில் குழம்பு பலாக்கொட்டை குழம்பும் வைப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கிறதுனால பொரியல் மட்டும் செய்யலான்ட்டு செய்கிறேன். நான் இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு குழம்பு அதில் எப்படி செய்யலாங்கிறது செஞ்சு காட்டுறேன். அப்படியே வேக வச்சதும் சாப்பிட்லாம். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? பெருங்காய பொடி, மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், செட்டிநாடு மசாலா, உப்பு. இப்போ பாருங்கள், இந்த பலாக்கொட்டை வேக வச்சு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுக்குவோம். இது சாப்பிடும்போது பார்க்கும்போது உருளைக்கிழங்கு மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு பலாக்கொட்டை. உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி சேம் அப்படி தான் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். சும்மா அப்படியே கொடுத்தோம்னா பலாக்கொட்டையை யார் ஒன்று ரெண்டு சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் பொரியல் மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சுக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் கூட துருவி போட்டுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.